கோயிலுடைய பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமாதேவி ஒரு 55 அடி உயரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும் ஆதிசேஷனையும் தரை மட்டத்திலிருந்து உயர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றத இந்த கோயிலுடைய நுழைவு வாயில நம்ம பார்க்கும்போதே தெரியலாம். ரொம்பவே உயரமான படிக்கட்டுகளை எல்லாம் தாண்டித்தான் நம்ம கோயிலுக்குள்ள போக முடியும். அப்படி கோயிலுக்குள்ள போய் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆதிகேசவ பெருமாளுடைய சிலையானது 22 அடி நீளத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த சிலைக்கு பின்னால இன்னமும் எக்கச்சக்கமான அதிசயங்கள் இருக்கு. கடு சர்க்கரை யோகம் அப்படிம்பாங்க. அதாவது வெல்லம், கடுகு, இன்னும் கருங்கல், சுண்ணாம்பு இதையெல்லாம் சேர்த்து 16,008 சாலக்கிராம கற்களை வச்சு இந்த சுவாமியுடைய சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த 16,008 சாலக்கிராம கற்கள்னு சொல்றமே, அது சாதாரண கல்லு கிடையாது. நேபாள நாட்டுல கண்டகி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறுல இயற்கையாகவே சங்கு சக்கர வடிவத்தில், அது மட்டும் இல்லாம விஷ்ணு பரமாத்மாவுடைய சின்னங்களை குறிக்கும் விதமாக நிறைய கற்கள் இயற்கையாகவே உருவாகும். அந்த 16,008 சாலக்கிராம கற்களை கொண்டு வந்து அதுல தான் வெல்லம், கடுகு, கருங்கல், சுண்ணாம்பு இப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடு சர்க்கரை யோகம்ங்கிற அந்த கலவையை வச்சு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 22 அடி நீளத்தில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் சாமியை நம்ம போய் கும்பிடுறோம்.